அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம தமிழ் நேசம் அகாடமியில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, குரூப் 4 எக்ஸாமில் 2025 மேக்ஸ் கொஸ்டினில் என்னென்னலாம் கொஸ்டின்ஸ் கேட்டாங்களோ அதை ஒரு 10 சம்மாக கிளாஸ் 1 கிளாஸ் 2 அதாவது டே டு டே அப்படியே பார்த்துட்டே போகலாம். இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு கிளாஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சம் பாருங்கள். A/B is equal to 3:7 மற்றும் B/C is equal to 7:6 எனில் C மற்றும் A இவற்றின் விகிதம் காண்க. தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுத்துலையுமே கொஸ்டின் இருக்கும். இஃப் A/B is equal to 3:7 and B/C is equal to 7:6 then find the ratio between C and A. சரிங்களா? இப்போ எப்போதும் போல் 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ரேஷியோஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து கான்செப்ட் ஓரியன்டாக ஃபுல்லாகவே இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு புரியறதுக்காக மட்டும்தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். நீங்கள் குரூப் 4 எக்ஸாம் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க கேல்குலேஷன் பார்ட் மட்டும் போட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஆனால் ஸ்டெப்ஸ் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. சரிங்களா? இப்போ வந்து A/B is equal to 3:7 எழுதிடுவோம். B/C is equal to 7:6 எழுதலாம். இப்போ பாருங்கள், பியோட வேல்யூ ரெண்டுத்துலேயுமே 7 தான் இருக்குது. அப்போ காமனாக இருக்குது. அப்போ மூணுமே கம்பைன் பண்ணி எழுதிடலாம். 3:7:6 எழுதலாமா? இப்போ பாருங்கள், எனக்கு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? C/A தான் கேட்டிருக்காங்க. அப்போ சியோட வேல்யூ என்ன? 6. ஏவோட வேல்யூ என்ன? 3. அப்போ 6:3. 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் என்ன வரும்? 2 3 6 1 3 3. அப்போ 2:1 அப்படின்னு வரும். அப்போ C/Aவோட வேல்யூ என்ன? 2:1. ரெண்டாவது கணக்கு பாருங்கள். 2 எண்களின் விகிதம் 3:4 மேலும் மீப்போ வா மதிப்பு 4 எனில் அவைகளின் மீசிமா என்ன? The ratio of two numbers is 3:4 and HCF is 4. Their LCM is dash அப்படின்னு இருக்கு. இப்போ பாருங்கள், இப்போ 2 நம்பரோட விகிதம் கொடுத்துருக்காங்க. அதாவது 3:4 விகிதம்னாலே நம்ம எப்படி எழுதுவோம்? 3x 4xன்னு எழுதுவோமா? மீப்போவா என்ன கொடுத்துருக்காங்க? 4ன்னு கொடுத்துருக்காங்க. எப்போதுமே இப்போ இந்த 3x 4x ஒரு மீப்போவோன்னா என்னென்னு சொல்லுவோம்? எக்ஸ்ன்னு சொல்லுவோமா? அப்போ ஏற்கனவே நம்மளுக்கு என்னது? 4ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ எக்ஸ் வர இடத்துல நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணுவோம்? 4 சப்ஸ்டியூட் பண்ணால் 3 நாள் 12 4 நாள் 16. அப்போ அந்த எண்கள் என்னது? 12 16. இந்த 12க்கும் 16க்கும் தான் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? மீசிமா கண்டுபிடிக்க போகிறோம். அது எப்போதும் போல தான் மாதிரி போடுவோம் இல்லையா? அந்த மாதிரி தான் கண்டுபிடிக்க போகிறோம். 12 16 மூணாவது வாய்ப்பாடில் பண்ண போகிறோம். 4 3 12 16 மூணாவது வாய்ப்பாடில் போகாது, அது அப்படியே இருக்கும். 4வது வாய்ப்பாடு 1 நாள் 4 4 நாள் 16. இப்போ பாருங்கள், 3 நாள் 12 12 நாள் 48. அப்போ மீசிமா என்னது? 48. அப்போ ஆப்ஷன் ஏ தான் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்த சம் பாருங்கள். ஒரு எண் எக்ஸ் ஆனது 13ஆல் வகுபடும். இந்த எண் 16 24 மற்றும் 32ஆல் வகுக்கும்போது ஒவ்வொரு முறையும் மீதி 6 கிடைக்கிறது எனில் எக்ஸின் மிகச்சிறிய மதிப்பு என்ன? A number x is divisible by 13. When this number is divided by 60, 24, 32, it leaves a remainder 6 in each case. The least value of x is. இதுதான் உங்களுக்கு கேள்வி. இந்த கணக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக இருக்கும். ஸோ அப்போ நம்ம போடும்போது நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி கணக்கு வரும்போது நம்ம வந்து கீழே கொடுத்துருப்பாங்க இல்லையா ஆப்ஷன்ஸு, அதுலேருந்தே நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஈஸியாக போட்டுடலாம். எப்படி பாருங்கள், இப்போ நான் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் எடுத்துக்கிறேன். அதாவது 390 எடுத்துக்கிறேன். எனக்கு கண்டிஷன் ஃபஸ்ட்டு என்னது? 13ஆல் வகுக்கணும். ஃபஸ்ட்டு 13ஆல் வகுக்கும். அதாவது வகுத்து எனக்கு மீதி என்ன கிடைக்கும்? அதாவது ரிமைண்டர் என்ன கிடைக்கும்? 0. அப்படி கிடைக்குது அப்படின்னா அந்த நம்பர் வந்து கண்டிப்பாக 13ஆல் வகுபடும் அர்த்தம். அப்போ எனக்கு முதல் நிபந்தனை, அதாவது ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து உண்மை. அடுத்து என்ன சொல்கிறாங்க? அந்த நம்பரை 16 24 இந்த நம்பரால் வகுக்கிறோம் அப்படின்னா எனக்கு மீதி என்ன கிடைக்கணும்? 6 கிடைக்கணும். அதே மாதிரி தான் இப்போ 390 எடுத்துட்டிங்கன்னா 16ஆல் வகுத்திங்கன்னா மீதி 6 கிடைக்கும். அதே வந்து 24ஆல் வகுக்கும் போது மீதி 6 கிடைக்கும். அதே 32ஆல் வகுக்கும் போதும் மீதி 6 கிடைக்கும். அப்போ கொடுத்துருக்க எல்லா கண்டிஷனுமே இந்த 390 சாட்டிஸ்ஃபை பண்ணுது இல்லையா? அப்போ எனக்கு ஆன்சர் என்னது? ஏ ஆப்ஷன் 390. அடுத்தது பாருங்கள். If the HCF of
108 and 234 is expressible of the form 23x minus 51, then what is the value of x அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 108 மற்றும் 234 ஆகியவற்றின் மீப்பெரு பொது வகுத்தி, அதாவது மீப்பெருவா 23x மைனஸ் 51 என்ற வடிவில் எழுதினால் எக்ஸின் மதிப்பென்ன? இதான் கேள்வி. இப்போ நீங்கள் எப்போதும் போல தான் 108க்கும் 234க்கும் என்ன பண்ண போகிறோம்? மீப்போவா கண்டுபிடிக்க போகிறோம். மீப்போவான்றது என்னென்னா, அதாவது தனித்தனியாக அந்த டாலை போட்டுட்டு இந்த ரெண்டு நம்பருக்கும் பொதுவான எண் அந்த நம்பரை பெருக்கினா கிடைக்கிறது தான் உங்களுக்கு HCF. இப்போ 108க்கு பாருங்கள், 108க்கும் 234க்கும் பொதுவாக இருக்கிற நம்பர் என்னது? 2, ஒரு 3, இன்னொரு 3. அப்போ 2 3 6, 6 3 18. அப்போ மீப்போவா என்னது? 18. அதை எப்படி ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, 23x மைனஸ் 51 இஸ் ஈக்குவல் டு 18ன்னு சொல்லியிருக்காங்களா? அப்போ 23x இஸ் ஈக்குவல் டு 18. இந்த 51 அந்த சைடு போகும்போது என்ன ஆகும்? ப்ளஸ் 51 மாறிடும். அப்போ 18 51 கூட்டும்போது என்ன கிடைக்கும்? 69 கிடைக்கும். தர்ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு 69, இந்த சைடு 23, இந்த சைடு வரும்போது வகுத்தலில் வந்துடும். அப்போ 69 டிவைடட் பை 23 கேன்சல் பண்ணும்போது எக்ஸோட வேல்யூ 3 கிடைக்கும். அப்போ எனக்கு ஆப்ஷன் ஏ தான் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்தது பாருங்கள், HCF கண்டுபிடிக்கிற கணக்கு. x³ + x² மைனஸ் x + 2 மற்றும் 2x³ மைனஸ் 5x² + 5x மைனஸ் 3 ஆகிய பல்லுறுப்புக்கோவைகளின் மீப்போவா காண்க. Find the HCF of the polynomials x³ + x² minus x + 2 and 2x³ minus 5x² + 5x minus 3. இந்த ரெண்டு பல்லுறுப்புக்கோவையை மீப்போவா முதல்ல கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஃபஸ்ட் என்ன பண்ணணும், இந்த ரெண்டு பல்லுறுப்புக்கோவையில் எந்த பல்லுறுப்புக்கோவை பெருசாக இருக்குது அது எப்படி கண்டுபிடிக்கிறது? அதோட பவரை வச்சு கண்டுபிடிக்கலாம். இதில் பவர் ரெண்டுமே சேமாக தான் இருக்குது, 3 3 தான் இருக்குது, அதாவது x³ தான் இருக்குது. அடுத்தது இப்போ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது பவரில் அப்படின்னா அதோட கோஎஃபிஷியன்ட் அடுத்து பார்க்க போகிறோம். அப்போ 2x³ minus 5x² + 5x minus 3 தான் என்னது? கொஞ்சம் பெரிய நம்பர். அப்போ அதை எடுத்து உள்ளே போட்டுட்டு இன்னொரு நம்பர் இருக்கு இல்லையா, அதாவது இன்னொரு பல்லுறுப்புக்கோவை இருக்கு இல்லையா, x³ + x² minus x + 2 இருக்கு இல்லையா, அதை வகுக்கிற என்ன போட்டுருவோம். இப்போ பாருங்கள், முதல் உறுப்பு 2x³ இருக்கு இல்லையா, அதை எப்போதுமே அடுத்து எழுதும் போது அதே உறுப்பு கீழே வர மாதிரி தான் நம்ம நம்பர் எடுத்து மேலே ஈவில் போடணும். அப்போ எப்படி அந்த நம்பரை கண்டுபிடிக்கிறது? ஈஸியான வழி சொல்கிறேன் கேளுங்க. இங்கே உள்ளே இருக்கு இல்லையா 2x³ அதோட முதல் உறுப்பு டிவைடட் பை இந்த சைடில் இருக்கு இல்லையா x³ + x² minus x + 2 இருக்கு இல்லையா, அந்த பல்லுறுப்புக்கோவையோட முதல் உறுப்பு அதை வகுத்தா எனக்கு ஒரு நம்பர் கிடைக்கும், அதுதான் ஈவில் போடுவோம். சரிங்களா? இப்போ 2x³ பை x³ கேன்சல் ஆகிடும். அப்போ எனக்கு 2 தான் கிடைக்கும். அப்போ மேலே என்ன போட போகிறோம்? 2 போட போகிறோம். 2 போட்டுட்டு அந்த 2ஆல் இந்த மொத்த பல்லுறுப்புக்கோவையும் பெருக்க போகிறேன். பெருக்க என்ன கிடைக்கும்? 2x³ + 2x² minus 2x + 4ன்னு கிடைக்குமா? இப்போ இது ரெண்டுத்தையும் கழிக்க போகிறோம். எப்போதுமே வகுத்தில் அப்படி தானே பண்ணுவோம், கழிக்க தானே செய்வோம். ஆனால் பல்லுறுப்புக்கோவையை பொறுத்தவரை கழிக்கும்போது கீழே இருக்கிற அந்த பல்லுறுப்புக்கோவை இருக்கு இல்லையா, ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ் ஆகவும் மைனஸாக இருந்தால் ப்ளஸ் ஆகும். சைன் சேஞ்ச் ஆகும். அப்படி சைன் சேஞ்ச் ஆகும்போது ப்ளஸ் 2x³ மைனஸ் 2x³ மாறும்போது கேன்சல் ஆகிடும். மைனஸ் 5x² + 2 இருக்கு இல்லையா, அது -2 மாறும். அப்போ -5 -2 என்ன வரும்? -7x² வந்துடுமா? அதே மாதிரி +5x -2 என்னவா மாறும்? +2 மாறிடும். அப்போ +5 +2 +7x மாறிடுமா? அடுத்தது பாருங்கள், -3 +4 +4 என்னவா மாறும்? மைனஸ் சைன் சேஞ்ச் மாறும். இப்போ மைனஸ் மைனஸ் இருக்கிறதுனால -3 -4 என்னது? -7. இப்போ இதில் பாருங்கள், ஒரு நம்பரை நான் காமனாக வெளியே எடுக்கிறேன், ஏன்னா எல்லாத்துலேயுமே 7 வருதில்ல. x² பக்கத்தில் என்ன நம்பர் வருதுன்னு பார்ப்போம். -7 வருது இல்லையா, அந்த நம்பரை வெளியே எடுக்கிறேன்.
உங்களுக்கு ஒரு ஈஸியான க்ளூ என்னென்னா, எக்ஸ் ஸ்கொயர் பக்கத்தில் மைனஸ் நம்பர் வந்தால் அந்த மைனஸையும் சேர்த்து வெளியே எடுத்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா? அப்போ என்ன கிடைக்கும்? ஒரு -7 வெளியே எடுத்தால் ஒரு எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்கும். ப்ளஸ் 7xல் -7 போயிட்டால் இன்னொரு ஒரு மைனஸ் இருக்கும். இப்போ -x -7ல் -7 போச்சுன்னா என்ன இருக்கும்? உள்ள +1 இருக்கும். உங்களுக்கு அப்படி எடுக்கிறதுக்கு வந்து கஷ்டமாக இருந்தது அப்படின்னா, அந்த உள்ளே எடுத்துகிட்டு போய் நம்பர் நீங்கள் பெருக்குனீங்கன்னா அந்த நம்பரே வந்துடணும் உங்களுக்கு. -7ஆல் x² - x + 1 பெருக்கும் போது -7x² + 7x -7 அப்படியே திரும்பி ரிட்டனாக வரும். அப்படி வந்தால் நீங்கள் பண்ணது கரெக்டு. இப்போ பாருங்கள், -7 காமனாக எடுத்துருக்கோம் இல்லையா? அந்த நம்பர் அப்படியே விட்டுடலாம். மீதி என்ன இருக்குது? x² - x + 1 இருக்கு இல்லையா? அது வகுக்கிற நம்பராக வரும். அடுத்தது இதுக்கு முன்னால் நம்ம வகுக்கும் போது ஒரு நம்பர் போட்டிருந்தோம்ல, x³ + x² - x + 2ன்னு போட்டிருந்தோம் இல்லையா? அதை உள்ளே எடுத்து போட்டு என்ன பண்ணோம்? மறுபடியும் பழையபடியே பண்ண போகிறோம். அதாவது மீதி வந்து 0 வர வர நம்ம என்ன பண்ணோம்? பண்ணிகிட்டே இருக்கணும். இப்பயும் முன்னால் எப்படி ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணமோ அதே தான் ஃபாலோ பண்ண போகிறோம். உள்ளே இருக்கிற கோவை பல்லுறுப்பு கோவையோட முதல் உறுப்பு என்னது? x³ வெளியே இருக்கிற பல்லுறுப்பு கோவையோட முதல் உறுப்பு என்னது? x². ரெண்டுத்தையும் வகுக்கும் போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? x கிடைக்குமா? அதை ஈவில் ஃபஸ்ட்டு போட்டுருவோம். அந்த எக்ஸால் x² - x + 1ஆல் பெருக்கிறோம். என்ன வரும்? x³ - x² + xன்னு வந்துடுமா? இப்போ எப்போதும் போல் கழிக்கும் போது என்ன ஆகும்? ப்ளஸ் எல்லாம் மைனஸாக மாறும், மைனஸ் எல்லாம் ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ கேன்சல் ஆகும்போது என்ன ஆகும்? x³ - x³ கேன்சல் ஆகிடும். ப்ளஸ் x² - x² + x² மாறிடும். அப்போ 2x² வரும். -x + x -xஆக மாறும். அப்போ -x - x -2xன்னு மாறும். எப்போதுமே நம்ம வகுத்தில் என்ன பண்ணுவோம்? ஒரு நம்பரை கீழே இருக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் இங்கேயும் பண்ண போகிறோம். +2 கீழே இருக்கிறோம். இப்போ பாருங்கள், மறுபடியும் அதே ப்ரொசீஜர் ரிப்பீட் ஆகும். இந்த கீழே எழுதியிருக்கோம் இல்லையா? 2x² - 2x + 2 இருக்கு இல்லையா? அதில் முதல் உறுப்பு எது? 2x² இல்லையா? அந்த 2x² x²ஆல் வகுக்கும் போது எனக்கு என்ன கிடைக்கும்? 2 கிடைக்குமா? +2 கிடைக்கும். அந்த +2 தான் நான் ஈவில் போடுறது. அப்போ +2 அந்த 2ஆல் என்ன பண்ண போகிறேன்? இந்த x² - x + 1 பெருக்க போகிறேன். பெருக்கினா என்ன கிடைக்கும்? 2x² - 2x + 2ன்னு கிடைக்கும். எப்போதும் போல் செப்ரேட் பண்ண போகிறோம். செப்ரேட் பண்ணால் என்ன ஆகும்? சைன்லாம் சேஞ்ச் ஆகி எல்லாமே கேன்சல் ஆகி உங்களுக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்கும்? 0 கிடைக்கும். அப்படி கிடைக்கும் பொழுது மீதி 0 கிடைக்கும் போது உங்களுக்கு வகுக்கிற எண் இருக்கு இல்லையா? இந்த சைடு மீதி கிடைக்கும் போது அந்த இடத்துல வகுத்துருப்பீங்களா ஒரு நம்பர், ஒரு பல்லுறுப்பு கோவையால், அதுதான் உங்களோட மீபோவா, அதாவது HCF. x² - x + 1 தான் என்னது? உங்களோட மீபோவா. அடுத்த கணக்கு பாருங்கள். ஒரு வகுப்பில் 80 மாணவர்கள் உள்ளனர். ஒரு குறிப்பிட்ட நாளில் 25% பேர் வருகை புரியவில்லை எனில் வருகை புரிந்த மாணவர்களின் எண்ணிக்கையை கண்டறிக. There are 80 students in a class. If 25% are absent on a particular day, find the number of students present in the class. சரிங்க, அதாவது ஒரு வகுப்பில் எத்தனை பேர் இருக்காங்க? 80 பேர் இருக்காங்க. அதில் 25% ஆப்சண்ட்டுன்னு சொல்கிறாங்க. அதாவது இதெல்லாம் சிங்கிள் ஸ்டெப் சம் தான். டைரெக்டாக கால்குலேஷன் பார்ட்டு 80 × 25%. அப்போ 80 × 25/100 கேன்சல் பண்ணும்போது 20 ஸ்டூடெண்ட் ஆப்சன்ட் வரும். என்ன கொஸ்டின் கேட்குறாங்க? ப்ரெசன்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் கேட்குறாங்க. அப்போ 80ல் 20 பேர் போனால் என்ன ஆகும்? 60 பேர் என்னது? ப்ரெசன்ட். உங்களுக்கு ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். அடுத்தது 7வது கேள்வி. ஒரு வகுப்பில் உள்ள மாணவர்கள் மற்றும் மாணவிகளின் விகிதம் 5:3 ஆகும். ஒரு தேர்வில் 16% மாணவர்களும் 8% மாணவிகளும் தேர்ச்சி பெறவில்லை எனில் தேர்ச்சி பெற்ற மாணவிகளின் சதவீதத்தை காண்க. இதுதான் நம்மளோட கேள்வி. The ratio of boys and girls in a class is 5:3. If 16% of boys and 8% of girls failed in an examination, then find the percentage of passed students. இதான் நம்மளுக்கு கொஸ்டின்ஸ். எப்போதும் போல் கீழே 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ரேஷியோ ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 5:3ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 5 பங்கு பசங்க, 3 பங்கு பொண்ணுங்க. அப்போ மொத்தமாக எனக்கு எவ்வளோ? 5 + 3 எவ்வளோ? 8ன்னு சொல்லாமா? பாய்ஸ் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 16%. அப்போ 16% ஆஃப் 5/8.
அதே மாதிரி கேர்ள்ஸ் ஃபைல் எவ்வளோ 8% ஆஃப் 3/8. அப்போ உங்களுக்கு 16% ஆஃப் 5/8. நீங்கள் வந்து டேரெக்டாக அந்த கால்குலேஷன் பார்ட் மட்டும் போட்டாலே போதும். 5/8 × 16/100 இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணும்போது உங்களுக்கு 1/10 கிடைக்கும். சரிங்களா? அதே மாதிரி கேர்ள்ஸுக்கும் 3/8 × 8/100 அதையும் 8க்கு 8 கேன்சல் ஆகிடும், 3/100 வரும். இப்போ மொத்தமாக கேர்ள்ஸு பாய்ஸு எல்லாத்துலேயுமே மொத்த டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபெயில்டு ஸ்டூடெண்ட்ஸ் 1/10 + 3/100 இருக்கும். இப்போ வந்து நம்மளுக்கு என்ன கிடையாது, டினாமினேட்டர், அதாவது நியூமினேட்டர் என்னன்னு தெரியும் இல்லையா, அதாவது பகுதி தொகுதி. பகுதிகள் சமமாக இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், மீசிமா எடுப்போம் இல்லையா. இதில் மீசிமா எடுத்திங்கன்னா என்ன வரும், 100 வரும். அப்போ 10ஆல் மேலேயும் கிளியும் பெருக்கும்போது 10 + 3 / 100, அப்போ 13/100 வரும். அப்போ நம்ம எப்படி சொல்லலாம், 13% சொல்லலாமா? அப்போ எனக்கு என்ன கேட்டிருக்காங்க, பாஸ்ட் ஸ்டூடெண்ட் தான் கேட்டிருக்காங்க, அதோட பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்காங்க. நான் இப்போ கண்டுபிடிச்சது ஃபெயில்டு ஸ்டூடெண்ட்டுக்கு. அப்போ பாஸ்ட் ஸ்டூடெண்ட் எவ்வளோ, 100 - 13 87% என்னது பாஸ்ட் ஸ்டூடெண்ட்டு. இதில் உங்களுக்கு செகண்ட் மெத்தடும் இருக்குது, நீங்கள் அதை வச்சு கூட போடலாம் ஈஸியாக. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். தேர்ட் சம், 8th சம் பாருங்கள். கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண் எழுத்து தொடரின் விடுபட்ட உறுப்பு. ஆக்சுவலாக ஒரு தொடர் வரிசை மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதில் எந்த நம்பர் விட்டுருக்காங்க. இப்போ பாருங்கள், 2x2 7t4 14p12 23l48. The missing term in the given alphanumeric series is 2x2 2t4 14p12 23l48. சரிங்களா? இதுதான். அதாவது கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம ஒவ்வொன்று அந்த சீரியஸ் காலம் வைஸ் ஒரு டேபிள் மாதிரி ஃபார்மேட் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு நம்பரு, அதுக்கப்புறமேட்டு லெட்டர்ஸு, தேர்டு வந்து என்னது ஒரு நம்பரு. ஸோ நம்பரெல்லாம் தனித்தனியாக பிரித்து எழுதியிருக்கேன். அதாவது ஃபஸ்ட்டு ப்ளேஸில் இருக்க, தேர்ட் ப்ளேஸில் இருக்க, நடுவில் இருக்கிறது வந்து என்னது லெட்டர்ஸ். இப்போ வந்து ஏபிசிடி அல்ஃபபெட்டிக் ஆர்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த 1 2 3 அதுக்கு நம்பர் கொடுத்தோம் அப்படின்னா, எக்ஸ் வந்து 24வது வரும், டி வந்து 20, பி வந்து 16, எல் வந்து 12. சரிங்களா? இந்த சைடில் இருக்கிறது வந்து அந்த நம்பர்ஸ் அவங்க கொஷினில் கொடுத்துருக்கிற நம்பர் 2x2ன்னு கொடுத்துருப்பாங்க, அந்த 2. சரிங்களா? இப்போ எனக்கு பாருங்கள், நான் வந்து ஒரு ஃபார்மேட், அதாவது 7 எப்படி வருது அப்படின்னா, இந்த சைடு வந்து ஆட் நம்பர்ஸ், அதாவது 2 கூட 5 கூட்டும் போது 7 வரும். சரிங்களா? அடுத்தது வந்து 7 கூட 7 கூட்டும் போது 14 வரும். 14 கூட 9 கூட்டும் போது 23 வரும். 23 கூட 11 கூட்டும் போது 34 வரும். இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு செட் நம்பர். அதாவது ஃபஸ்ட்டு 2 கூட 5 7 9 13 11 13 அப்படி போகும். லெட்டர்ஸ் பாருங்கள், 24வது லெட்டர் கொடுத்துருக்காங்களா, அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க 20, அடுத்து 16 12. அதாவது 4 நாளாக மைனஸ் பண்ணிட்டே வந்திருக்காங்க. ஒரு லெட்டருக்கும் அடுத்த லெட்டருக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளோ, 4. இப்போ 12லேருந்து 4 போச்சுன்னா என்ன வரும், 8. அப்போ 8ன்ற நம்பர் இருக்கிற அல்ஃபபெட்டிக் நம்பர் லெட்டர் என்னது, ஹெச். அப்போ 34H 2 கண்டுபிடிச்சோன்னா. அதில் தேர்டு பாருங்கள், 2 கொடுத்துருக்காங்க. அதாவது ஒவ்வொன்றுத்துக்கு, அதாவது என்னென்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 2 2s 4. அடுத்த நம்பர் கிடச்சிச்சா. 4 கூட 3 மல்டிப்ளை பண்ணால் 12 கிடைக்குமா, 12 கூட 4 மல்டிப்ளை பண்ணால் 48 கிடைக்குமா. இப்போ 48 கூட 5 மல்டிப்ளை பண்ணால் 240 கிடைக்கும். அதாவது ஒரு பக்கம் என்னடனா ஆட் பண்ணிட்டே வராங்க, 5 7 9 11 13ன்னு. நடுவில் வந்து லெட்டர் வந்து 4 4ஆக டிக்ரீஸ் பண்ணிட்டே வராங்க. தேர்ட் ஆப்ஷன், தேர்ட் நம்பர் எப்படி வருது, 2 3 4 5 அப்படின்னு சொல்லி மல்டிப்ளை ஆகிட்டே வருது. இந்த ஆல்ஃபா நியூமெரிக் சீரீஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இது வந்து நீங்கள் டேபிள் மாதிரி ஃபார்மேட் இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ண அது ஆட்டோமேட்டிக்காகவே வந்துடும். அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்னது, 34H 240. அடுத்து பாருங்கள், 2 unbiased dice are rolled once. Find the probability of getting the product of face value is 4 or the difference of the face value is 5. 2 முறையான பகடைகள் உருட்டப்படும் போது முக மதிப்புகளின் பெருக்கற்பலன் 1 4 இருக்கலாம்,
அல்லது முக மதிப்புகளின் வித்தியாசம் 5 இருக்கிறதுக்கு நிகழ்தகவு என்ன? கண்டிப்பாக இந்த மாடலில் ஒரு சம் கண்டிப்பாக வந்துடும். 2 பகடைகள் அப்படின்னும் போது கூறுவழி வந்து NF = 36ன்னு சொல்லலாமா? இப்போ முக மதிப்புகளின் பெருக்கல் பலன் வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க? 4 இருக்கிறதுக்கான நிகழ்தகவு 4 இருக்கணும்னா முக மதிப்பு அப்படின்றது என்னென்னா இது எப்படி இருக்கும் அப்படின்னா கூறுவழின்னு வந்து பார்த்திங்கன்னா 1,1 1,2 1,3 1,4 1,5 1,6 இதே மாதிரியே போயிட்டே வரும். 2,1 2,2 2,3 2,4 2,5 2,6 அதே மாதிரி தேர்டு 3,1 அதே மாதிரி போகும். அதே மாதிரி 6,1 அதே மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் அதே மாதிரி இப்போ மொத்தமாக 36 இது வரும். அதில் நம்மளுக்கு வந்து முக மதிப்பு பெருக்குனா என்ன கிடைக்கணும்? 4 கிடைக்கணும். இப்போ 1,4 பெருக்குனா 4 வருமா? 4,1 வருமா? 2,2 அதுவும் 4 வரும். அப்போ ப்ராபபிலிட்டி என்னன்னு சொல்லலாம்? எத்தனை இருக்குது? 1 2 3 இருக்கா? 3 கூறுவழி எவ்வளோ? 36. அப்போ 3/36. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா முக மதிப்புகளின் வித்தியாசம் வந்து 5 இருக்கணும். அப்போ அது என்னது? 2 தான் இருக்கும். 1,6 1 இன்னொன்று 6,1 இதோட வித்தியாசம் டிஃப்ரென்ஸாக என்னது? 5. அப்போ 2 தான். அப்போ 2/36. இது வந்து அல்லதுன்னு கொடுத்துருக்காங்க. அல்லதுன்னு கொடுத்தாலே வந்து பார்த்திங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் A ஆர் B. அப்போ அதோட ஃபார்முலா என்னது? NF A + NF B. NF A எவ்வளோ? 3/36 + 2/36 = 5/36. அப்போ எனக்கு ஆன்சர் என்னது? 5/36. 10வது சம் பார்க்கலாம். P and Q can do a piece of work in 20 days and 40 days respectively. They started the work together and Q left after some days of work and P finished the remaining work in 8 days. After how many days from the start did Q leave? அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா P மற்றும் Q ஆகியோர் ஒரு வேலையை முறையே 20 மற்றும் 40 நாட்களில் முடிப்பர். அவர்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து வேலையை தொடங்கினர். சில நாட்கள் வேலை செய்த பிறகு Q என்பவர் சென்று விடுகிறார். மீதமுள்ள வேலையை P என்பவர் 8 நாட்களில் முடிக்கிறார் எனில் தொடங்கியதிலிருந்து எத்தனை நாட்களுக்கு பிறகு Q வேலையை விட்டு சென்றார்? அதாவது Pயோட வேலைத்திறன் வந்து 20 நாள், Qவுக்கு வந்து 40 நாள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா Pயும் Qயும் ஃபஸ்ட்டு வந்து வேலையை சேர்ந்து பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் நாள் கழித்து Q வந்து வேலையை விட்டு போகிறாரு. மீதி இருக்கிற வேலையை தான் என்ன பண்ணுறாரு? P வந்து 8 நாளில் பார்த்து முடிக்கிறார். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா அவங்களோட இண்டிவிஜுவல் வேலைத்திறனை ஃபஸ்ட்டு அதான் எழுதணும். நீங்கள் வந்து ஸ்டெப்பு வந்து பெருசாக இருக்கேன்னு நினைக்காதீங்க. ஃபஸ்ட்டு வந்து அவங்களோட வேலைத்திறன் எழுது ஃபஸ்ட்டு ஸ்டெப் அதோட முடிஞ்சு போச்சு. Pயோட தனித்திறன் அதாவது மீதி இருக்கிற வேலை 8 நாளில் முடிக்கிறார். இப்போ 1/20 × 8 அது கேன்சல் பண்ணும்போது உங்களுக்கு 4வது வாய்ப்பாடில் கேன்சல் பண்ணும்போது 2 நாள் 8 5 நாள் 20ன்னு வரும். அப்போ 2/5 சரிங்களா? இப்போ P வந்து பார்த்த வேலை வந்து 2/5 பங்கு. அப்போ மீதி இருக்கிற வேலையை தான் அவங்க Pயும் Qவும் சேர்ந்து பார்த்துருப்பாங்கன்னு அர்த்தம். அப்போ முழு வேலை அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஹோல் அப்படின்னும் போது 1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? இப்போ 1 - 2/5 மீசிமா எடுத்து போடும் போது உங்களுக்கு 3/5 கிடைக்கும். இதுதான் வந்து 3/5 பங்கு தான் யார் பார்த்த வேலை? Pயும் Qவும் சேர்ந்து பார்த்த வேலை. இப்போ அவங்க சேர்ந்து பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க ஒரு நாளில் எவ்வளோ வேலை பார்ப்பாங்க, அவங்களோட திறன் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போ 1/20 + 1/40 எல்சிஎம் எடுத்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 3/40 அப்படின்னு கிடைக்கும். இப்போ நம்ம வந்து என்ன அடுத்து சொல்கிறாங்க? 2 பேரும் சேர்ந்து வந்து பார்த்தாங்க. எத்தனை நாள் பார்த்துருப்பாங்க? இதுதான் நம்மளோட கேள்வி. ஃபார்முலா என்னது? ரிமைனிங் ஒர்க்கு அதாவது P பார்த்துட்டு போன பிறகு இருக்க மீதி இருக்கிற வேலை. ஸோ அப்போ ரிமைனிங் ஒர்க்குன்றது எவ்வளோ? 3/5 கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமா? அவங்க சேர்ந்து பார்த்து அவங்களோட வேலைத்திறன் எவ்வளோ? 3/40. இப்போ 3/5 ÷ 3/40. அப்போ வந்து 3/40 வகுத்தில் இருக்கிறது பெருக்கலாக மாறும் போது தலைகீழியாக மாறும். அப்போ 3/5 × 40/3 கேன்சல் பண்ணுறேன். 3க்கு 3 கேன்சல் ஆகிடும். 5வது வாய்ப்பாடு 1 5 5 8 5 40. அப்போ எத்தனை நாளில் சேர்ந்து வேலை பார்த்துருப்பாங்க? 8 நாளில் வேலை பார்த்துருப்பாங்க. ஆப்ஷன் C இஸ் கரெக்ட் ஆன்சர். அடுத்து பாருங்கள் 11வது சம்மு. 11வது சம் வந்து ஒரு கூட்டுத்தொடர் வரிசை கொடுத்துருக்காங்க.
1 + 3 + 5 + எக்ஸெட்ரா + 55 என்ற தொடரின் கூடுதல் காண்க. இப்போ பாருங்கள், ஃபைண்ட் த சம் ஆஃப் 1 + 3 + 5 எக்ஸெட்ரா 55. கீழே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபார்ம்லாம் என்ன தெரியுங்களா? அதாவது ஆட் நம்பரோட, அதாவது 1, 3, 5, 7 இது மாதிரி எத்தனை வேணாலும் இருக்கலாம், அதோட கடைசி உறுப்பு கொடுத்துருப்பாங்க. அப்படி கொடுத்துட்டாங்கன்னா ஃபார்முலா என்னது? n². என்னோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா அதுக்கும் ஒரு ஃபார்முலா இருக்குது. என்னன்றது L - A / D + 1. Lன்றது கடைசி உறுப்பு. அவங்க ஒரு தொடர் வரிசை கொடுத்துட்டு அதோட எண்டு கொடுத்துருப்பாங்க, அதுதான் L. ஏன்றது ஸ்டார்டிங் எலிமெண்ட், அதாவது என்னென்னா ஃபஸ்ட்டு உறுப்பு, முதல் உறுப்பு. Dன்றது 2 உறுப்புகளுக்கு இடையே உள்ள வித்தியாசம். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 3 - 1 எவ்வளோ? 2. அப்போ Dயோட வேல்யூ என்னது? 2. கடைசி உறுப்பு என்னது? 55. முதல் உறுப்பு என்னது? 1. அப்போ 55 - 1 / 2. இப்போ 54/2 + 1 கேன்சல் பண்ணும்போது என்ன வரும்? 1 2 27 2 54 + 1. அப்போ 27 + 1 = 28. அப்போ என்னோடய வேல்யூ எனக்கு என்னன்னு தெரிஞ்சிச்சு? 28 தெரிஞ்சிச்சா? ஃபார்முலா என்னது? n². அப்போ 28². 28 2 முறை மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 784 அப்படின்னு வரும். அப்போ ஆப்ஷன் இஸ் பி. அடுத்த சம் பாருங்கள். அதாவது ஒரு தொடர் வரிசை மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்த உறுப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. The next term in the given sequence is 0, 2, 24, 252, 3120, dash. கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொடர் வரிசையில் வரும் அடுத்த உறுப்பு என்ன? அதாவது 0, 2, 24, 252, 3120, dash அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ பாருங்கள், இதில் வந்து என்ன பேட்டர்ன் இருக்குதுன்னு முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி வந்து வேல்யூஸ் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தால் மேக்ஸிமம் பவரு, மல்டிப்ளிகேஷன் இந்த மாதிரி தான் வரும். இப்போ 0 வந்துச்சுனாலே வந்து நிறைய நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் இது வந்து எக்ஸாமில் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். இது வந்து ப்ராக்டிஸ் மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும். சரி, 0 எடுத்துட்டிங்க அப்படின்னா நான் என்ன பேட்டர்னில் இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது 1^1 - 1. அப்போ என்ன வரும்? 1 - 1 0வா? சரி, ஓகே. அடுத்து 2க்கு பாருங்கள். 2 வந்து 2² - 2. அப்போ 4 - 2 2ன்னு வந்துடுதா? அடுத்தது பாருங்கள், 3³ - 3. அப்போ 24 வரும். அதாவது 27 - 3 24. ஸோ அதே மாதிரி தான் 252 4/4 -4. அதே மாதிரி 3120 வந்து எப்படி வரும்? 5/5 -5. அடுத்த நம்பர் வந்து டேஷ் கொடுத்துருக்காங்க. 6/6 -6. 6 முறை போட்டு மல்டிப்ளை பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 46,656 கிடைக்கும். அதுலேருந்து 6 போச்சுன்னா எவ்வளோ வரையும்? 46,650. இதில் வந்து எந்த ஆப்ஷனில் வருது? பி ஆப்ஷனில் நம்மளுக்கு வருது. அப்போ ஆன்சர் இஸ் பி. அடுத்த சம் பாருங்கள். ஒரு சீக்வன்ஸ் மாதிரி கொடுத்துட்டாங்க. இந்த சீரியஸ், தட் சீரியஸ் இஸ் 6 4 1 2 2 8 7 4 2 1 5 3 8. How many pairs of successive numbers have a difference of each? அதாவது இந்த தொடர்ச்சி எண்களில் 6 4 1 2 2 8 7 4 2 1 5 3 8 2 வித்தியாசத்தை உடைய எண்களில் எத்தனை இணைகள் உள்ளன? அதாவது இணைன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? பேர் அப்படின்னு சொல்லலாமா? அப்போ இந்த தொடர் வரிசையை ஃபஸ்ட்டு நான் எழுதிக்கிறேன். எழுதிட்டு ஃபஸ்ட்டு 2 6 4 6 4ஓட டிஃப்ரென்ஸ் என்ன? வித்தியாசம் என்ன? 2. அப்போ அது ஒரு பேரா? 4க்கும் 1க்கும் 3 வரும். அப்போ அது கிடையாது. 1க்கும் 2க்கும் 1 வரும், அதுவும் கிடையாது. 2க்கும் 2க்கும் உள்ள வித்தியாசம் 0, அதுவும் கிடையாது. 2 - 8 -6, அதுவும் கிடையாது. 8 - 7 1, அப்போ அதுவும் கிடையாது. 7 - 4 3, அப்போ அதுவும் கிடையாது. 4 - 2 2, அப்போ அது ஒரு பேர். இப்போ 2வது பேர் கண்டுபிடிச்சாச்சா? அடுத்து 2 - 1 1, அப்போ அது கிடையாது. 1 - 5 4 -4, ஸோ அப்போ அதுவும் கிடையாது. 5 3 மைனஸ் பண்ணால் அதுவும் 2 கிடைக்கும், அப்போ அதுவும் கிடையாது. சரி, அது உண்டு, ஏன்னா 2 தானே வித்தியாசம் சொல்லியிருக்காங்க. 5க்கும் 3க்கும் வந்து வித்தியாசம் 2, ஸோ அப்போ அந்த பேர் 3வது பேர். அடுத்து 3 8, 3க்கும் 8க்கும் வந்து டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா -5 வரும், அப்போ அதுவும் கிடையாது. ஸோ அப்போ எத்தனை பேர் இருக்குது பாருங்கள். 6 4 ஒரு பேர், 4 2 ஒரு பேர், 5 3 ஒரு பேர். அப்போ மொத்தம் 3 பேர். த ஆப்ஷன் இஸ்
சி தான் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த சம் பாருங்கள், ஒரு நில அளவை புக்கில் ஒரு அளவை வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. இப்போ பாருங்கள், இந்த இதை வச்சு நம்ம ஒரு டயக்ராம் வந்து வரைய போகிறோம். எப்படின்னா ஏலேருந்து 50, இந்த சைடு அதே மாதிரி ஈன்ற பாயிண்ட் வருது, இந்த சைடு வந்து டீன்ற பாயிண்ட் வருது. ஒன்று 30, இன்னொன்று வந்து 20. இங்கே பாருங்கள் 50லேருந்து 80, 80 கிட்ட ஒரு கட்டாகி பி பாயிண்ட்டுக்கு போகுது. அதுக்கப்புறம் 80லேருந்து 120 கிட்ட தான் அந்த டி சைடு வருது. அடுத்தது 150, அடுத்தது தான் வந்து என்னது சி சரிங்களா. இப்போ இதை அப்படியே நான் வந்து என்ன பண்ணுறேன், ஒரு டயக்ராமாக போட போகிறோம். இங்கே பாருங்கள், போட்டாச்சா? அவங்க எப்படி சொல்லியிருக்காங்களோ அதே மாதிரி ஏலேருந்து 50 கொடுத்துருப்பாங்க. போட்டேன்னா இந்த சைடு இ 32 ஈன்னு போட்டிருப்பாங்க. அப்போ வந்து இங்கேருந்து 30 ஈன்ற பாயிண்ட் இருக்குது. அடுத்தது 50க்கு மேலே 80ன்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது ஏற்கனவே 50 போட்டேன், மீதி எவ்வளோ இருக்குது, 80ல் 30 இருக்கும். அப்போ 30, அந்த 30 அதாவது அந்த 80க்கு அப்புறம் இந்த சைடு உங்களோட ரைட் ஹேண்ட் சைடில் பின்ற பாயிண்ட் இருக்குது, அது வந்து ஒரு 50 சரியா. இப்போ 80 முடிஞ்சிருச்சா, அடுத்தது என்னது 120 போட்டிருப்பாங்க. 120ன்றது ஏற்கனவே 80 நான் போட்டுட்டேன். 120ல் 80 போனால் மீதி எவ்வளோ 40, அந்த 40 வந்துடும். அந்த 40லேருந்து உங்களுக்கு 20 தள்ளி என்னது இந்த சைடு வந்து லெஃப்டில் ஒரு டி பாயிண்ட்டு. அடுத்தது மேலே 150 கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ ஏற்கனவே 120க்கு நான் போட்டுட்டேன். அதுக்கடுத்து ஒரு 30 பாயிண்ட் வச்சு சி. இப்போ நான் முதல்ல பாயிண்ட் எல்லாம் மார்க் பண்ணிவிட்டு இதை டயக்ராமாக ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிடுவேன். ட்ரா பண்ணிவிட்டு எனக்கு என்னென்ன ஷேப்லாம் கிடைக்குதுன்னு பாருங்கள். இங்கே 1 2 3ன்னு சொல்லி நான் பாயிண்ட் பண்ணியிருப்பேன். 1ன்றது ஒரு ட்ரையாங்குலரு, 2 3 4 5, அப்போ எனக்கு 5 ட்ரையாங்கிள் வருதுப்பா சரிங்களா. ஒரு ரெக்டாங்கிள் வருது. இந்த ஷேப் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதை நான் என்ன பண்ணுறேன், நடுவில் ஒரு பர்பண்டிகுலர் அதாவது ஒரு செங்குத்தாக ஒரு கோடு வரைகிறேன்னா ஒரு ட்ரையாங்குலர் எனக்கு கிடைக்கும், ஒரு ரெக்டாங்கிள் கிடைக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் என்ன பண்ணிக்கிறேன், போட்டுக்கிறேன். இப்போ வந்து பாருங்கள், 5 ட்ரையாங்கிளோட ஏரியா ஃபார்முலா என்னது, ஏரியான்றவும் ஒன்றும் கிடையாது, பரப்பளவு. 5 முக்கோணத்து ட்ரையாங்கிள்னால் முக்கோணம். ஸோ முக்கோணத்தின் பரப்பு ஃபார்முலா என்னது, ½ × BH. பின்றது அடிப்பக்கம், இன்னொன்று உயரம். இதே மாதிரி 5த்துக்கும் வந்து நான் என்ன பண்ண போகிறேன், மல்டிப்ளை பண்ணி ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பியோட வேல்யூ 50, ஹைட்டு வந்து 80 இருக்கும். உங்களுக்கு அந்த டயக்ராம் பார்த்தா தெளிவாக புரியும் சரிங்களா. அதே மாதிரி வேல்யூஸ் 1/2 × 50 × 80 ப்ளஸ் 1/2 × 50 × 70 ப்ளஸ் 1/2 × 20 × 30 ப்ளஸ் 1/2 × 30 × 25 ப்ளஸ் 1/2 × 10 × 70 ப்ளஸ் அதுக்கடுத்து ரெக்டாங்கிள் 1. ரெக்டாங்கிள்னால் நீளம் × அகலம், அதாவது எல்பின்னு சொல்லுவோம், லென்த் அண்ட் பிரெத்து. அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் உனக்கு ஏரியா கிடச்சிடும். இப்போ 70 × 20 சரிங்களா. இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி உங்களுக்கு போட்டிங்கன்னா ஆட் பண்ணிங்கன்னா 6550 தான் எனக்கு என்ன கிடைக்கும், அந்த நில அளவு இருக்கு இல்லையா, அதோட பரப்பளவு நம்மளுக்கு கிடைக்கும். ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். அடுத்தது பாருங்கள், DFGHI அண்ட் M ஆர் சிட்டிங் இன் எ ரோ, அதாவது ரோ வைஸில் உட்காந்துருக்காங்க. I and M ஆர் இன் த சென்டர் and F and D are at the beginning and at the end. G is sitting on the left of D, then who is sitting on the right of F? இந்த டயக்ராம் இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கொஸ்டினை இது எப்போவுமே ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்டுருவாங்க இந்த மாடலில். இது நீங்கள் கவனமாக படிச்சுட்டு அப்படியே பார்த்துட்டே போட்டுகிட்டே வந்தீங்க அந்தந்த பிளேஸில் அப்படின்னாலே உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக கிடச்சிரும். DFGHI மற்றும் M ஆகியோர் வரிசையாக அமர்ந்துள்ளனர். I மற்றும் F ஆகியோர் மையத்திலும் F மற்றும் D ஆகியோர் முதலிலும் இறுதியாகவும் அமர்ந்துள்ளனர். G என்பவர் Dயின் இடதுபுறத்தில் அமர்ந்துள்ளார். அப்படியானால் Fஇன் வலதுபுறத்தில் அமர்ந்திருப்பது யார்? இதுதான் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், அந்த இதுபடியே பார்த்துட்டே போட்டுட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி லெஃப்ட் ரைட்டு வந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதாவது நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா இந்த சைடு, அதாவது நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்க பார்ட்டில் உங்களோட லெஃப்ட்டு உங்களோட ரைட் எதுவோ அதையே போட்டுக்கலாம் நம்ம. அதுதான் வந்து கன்ஃபியூஷனே வராது. அப்போ லெஃப்ட் ரைட் போட்டுட்டு எஃப்க்கு ரைட்டில் தான் வந்து யார் உட்காந்துருக்காங்க அந்த கொஷின் படியே வந்து போட்டுகிட்டே வந்தோம்னா இந்த சீட் அரேஞ்ச்மெண்ட் உங்களுக்கு வந்துடும் சரிங்களா. இங்கே
இந்த அரேஞ்ச்மெண்ட் வந்த பிறகு இருக்கிற எல்லா லெட்டர்ஸுமே ஃபில்லாகிடும். ஃபில்லான பிறகு மீதி இருக்கிறது யார்? ஹெச். அப்போ எஃப்க்கு பக்கத்தில் யார் இருப்பா? ரைட் ஹேண்ட் சைடில் ஹெச் தான் இருப்பாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி போட்டு வந்து அதுக்கடுத்து ஒரு கண்டிஷன் சொல்லியிருப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி போட்டிருப்போம். சரிங்களா? நீங்கள் இந்த சம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ஒரு புக்காக போட்டிருக்கோம். இந்த சம்ஸ் எல்லாமே வந்து தமிழ் நேசம் அகாடமியில் ஒரு புக்காகவே போட்டிருக்கோம். உங்களுக்கு வேணுன்றவங்க வாட்ஸ்அப் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், அதில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வேணும்னா வாங்கி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி வாங்கி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மேக்ஸ்க்கு ஸ்பீடு வரும். ரெண்டாவது, சப்போஸ் வந்து சில பேர் வந்து குரூப் 4 வந்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்டெப்பு தெரியாமல் சிங்கிள் லைனில் படிப்பாங்க. சரியா? அப்படி படிக்கும்போது ப்ராக்டிஸ் அதை மட்டும் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் எக்ஸாமில் ஒவ்வொரு முறையும் வந்து மாடல் வந்து ஒரே மாதிரி இருக்காது, மாறி மாறி கேட்பாங்க. நம்மளுக்கு கான்செப்ட்டு ப்ளஸ் ஸ்டெப்ஸு ஓரளவுக்கு தெரிஞ்சால் தான் அடுத்தது நம்ம புதுசாக சம்மு கேட்டாலும் என்ன பண்ண முடியும்? யோசிக்க முடியும். அந்த ஒரு பெனிஃபிட் இருக்கும். இன்னொன்று, மெயின்ஸுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு முக்கியமாக ஸ்டெப்ஸ் தேவைப்படும். ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்போ 2A மெயின்ஸ்லாம் வந்து 40 கொஷின்ஸ் கேட்பாங்க. அதே மாதிரி மெயின்ஸ் டிஸ்கிரிப்டிவ் பேப்பரில் உங்களுக்கு சம்ஸ் வரும். அதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்டெப்ஸ் வேணும். அப்படி வேணுன்றப்ப நீங்கள் என்ன வேணும்? எங்கே போய் தேடுவீங்க? அப்போ நம்மளுக்கு ஏதாவது ஒரு புக்கு கண்டென்ட் கண்டிப்பாக வேணும். அதுக்கு கண்டிப்பாக இந்த புக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ குரூப் 4ல் 10 வருஷத்தோட கொஷின் பேப்பர் நாங்கள் புக்காக போட்டிருக்கோம். உங்களுக்கு வேணுன்றவங்க வாங்கி பயன்பெற்று கொள்ளுங்க. உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா? எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற ஒவ்வொருத்தருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். சரிங்களா? இப்போலேருந்து ஆரம்பித்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக முயற்சி பண்ணால் முடியாத இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஆல் தி பெஸ்ட்.